ஹலோ சப்ஸ்கிரைபர்ஸ், இடையில கொஞ்சம் டைட் ஷெட்யூல்னால வீடியோஸ் போடாம ஒரு சில மாதங்கள் கடந்து. ஸோ இந்த நியூ இயரை ஸ்டார்டிங் பாயிண்டா கன்சிடர் பண்ணி குளத்துல இறங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். வந்துட்டியா 24லயும் வந்துட்டியா? வெல்கம் பேக் டு அசோக் டிபேட்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திராவிடியன் ஐடியாலஜி வர்சஸ் சீமான். திராவிட சித்தாந்தத்தின் முக்கிய தலைவரான பெரியார் இதை சொன்னாரு அப்படின்னு சொல்லி சீமான் ஒரு விமர்சனம் செஞ்சிருக்காரு. அப்படி ஒருத்தர் பெண்ணிய தலைவரா எப்படி இருக்க முடியும்? அப்படி என்ன அவர் தமிழ்நாட்டுக்கு செஞ்சிருக்காரு? சோ இதுல உண்மை என்ன? சீமான் இப்ப எடுத்து பேசுறதுக்கான காரணம், என்னோட ஒப்பீனியன் என்ன? இந்த வீடியோல டீட்டெயிலா பேசலாம். நான் உங்கள் அசோக் டிபேட்ஸ். முடியுமா? முடியாது. சோ பெரியாரோட இறப்பும் சீமானோட பிறப்பு ஒரே காலகட்டத்துல நடந்த ஒரு விஷயம். இவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள ஒரு முக்கியமான ஒற்றுமை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு பேருமே தன்னோட கருத்தை ரொம்ப ஹார்ஷா சொல்லக்கூடிய, ஏதாவது பிரச்சனைன்னு வைங்களேன், நாங்க ஒரு 10 பாய்ஸ் ஒன்னா போய் ஹார்ஷா திட்டிட்டு வந்துருவோம். உனக்கு உடல் இச்சை வந்தா பெற்ற தாயோ மகளோ அக்காவோ தங்கச்சியோ அவர்களோட உறவை வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருன்னு சொன்னது பெண்ணி உரிமையா? சோ இதுதான் பெரியார பற்றி சீமான் சொன்ன ஒரு விமர்சனம். சோ இது உண்மையா பொய்யா அப்படிங்கிறதுக்கெல்லாம் பெரியாரோட ஆதரவாளர்கள் எதிர்ப்பாளர்கள் பலவிதமான ஆதாரங்களை காட்டுறாங்க. பெரியாருடைய அபிஷியல் விடுதலை நாளிதழை பார்த்தா தான் உண்மை என்ன அப்படிங்கிறது. என்னோட பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ இதையெல்லாம் பேசி இருக்காரு அப்படிங்கிற பட்சத்துல பெண்கள் அவருக்கு எதிராக தானே இருந்திருக்காங்க. இப்ப இஸ்லாமியர்களை பத்தி பெரியார் தவறா பேசியிருக்காரு அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா, இஸ்லாமியர்கள் பெரியாரை எதிர்த்து தானே இருந்திருக்காங்க. ஏன் இஸ்லாமியர்களும் பெண்களும் இன்னைக்கு அவரை தூக்கி பிடிக்கிறாங்க? ஆமா. இதுல இருந்தே என்ன தெரியுது அப்படின்னா, பெரியார் அவங்களுக்கு ஆதரவா தான் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம பெரியார் ஒரு முரண்பாடுகளின் மொத்த உருவம். அவர் காங்கிரஸோட பயணிச்சிருக்காரு, காங்கிரஸ் எதிர்த்து இருந்திருக்காரு, அண்ணாவோட பயணித்திருக்கிறார், அப்புறம் அண்ணாவை எதிர்த்து இருந்திருக்காரு, அதுக்கப்புறம் கலைஞரோட இணைந்து பணியாற்று. சோ இதன் மூலம் என்ன தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெரியார் அவர்கள் அந்த நேரத்துல மக்களுக்கு எது தேவையோ அதன்படிதான் தன்னோட அரசியல் ஸ்டாண்ட நிர்ணயிச்சிருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கட்சியில அதோட ஐடியாலஜிக்காக நாம சேர்ந்தோ இல்ல வெளியில இருந்தோ அதை ஃபாலோ பண்றோம் அப்படின்னு வைங்களேன். சோ ஒரு கட்டத்துல அந்த கட்சி அந்த ஐடியாலஜில இருந்தோ இல்ல மக்களுக்கு எதிராகவோ திரும்பும்போது நாமளும் என்ன பண்ணுவோம், அந்த கட்சி என்ன இருந்தாலும் நம்ம ஃபாலோ பண்ண ஒரு கட்சி, நமக்கு பிடிச்ச ஒரு தலைவர் அப்படிங்கிறதுக்காக அந்த கட்சிக்காக முட்டு கொடுத்து பல இடங்கள்ல நம்ம பேசுவோம். ஆனா பெரியாரை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, அன்னைக்கு நீ என்ன சொன்ன, இன்னைக்கு ஏன் நீ மாறி நடக்கிற, அப்ப நான் உனக்கு எதிராக தான் நடப்பேன் அப்படிங்கறதுதான் பெரியாரோட ஐடியாலஜி. இதுக்கப்புறம் சீமான் என்ன சொல்றாரு அப்படின்னா, பெரியார் அப்படி என்ன செஞ்சுட்டாரு அப்படின்னு. நானும் சொல்றேன், பெரியார் எதுவுமே செய்யல. ஏன்னா அவர் தேர்தல் அரசியலே இல்ல, அவர் அதிகாரத்திலே இல்ல. அப்படி இருக்கும்போது அவர் நேரடியா மக்களுக்கு என்ன செய்ய முடியும்? எதுவுமே செய்ய முடியாது. ஆனா அவர் சித்தாந்தத்தின் வழி நடந்த தலைவர்கள் இன்னைக்கு செஞ்சு வச்சிருக்காங்கல்ல, இது எல்லாத்துக்கும் பிஹைண்ட் த சீன்ஸ்ல பெரியார் இருக்காரு. அப்படி பெரியார் என்ன செஞ்சாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் நேரடியா மக்களை சந்திச்சு அவங்களோட தேவை என்ன, அவங்க எதையெல்லாம் இவ்வளவு நாள் இழந்திருக்காங்க, அவங்க எதை நோக்கி போகணும் அப்படிங்கறதையெல்லாம் அவங்களுக்கு தெளிவா உணர்த்திட்டார். மக்கள் அவங்களோட எதிர்பார்ப்புகளை அதிகமாக்கிட்டாங்க. சோ அதுக்கப்புறம் ஆட்சியில் வந்த தலைவர்கள் எல்லாருக்கும் அது ஒரு நிர்பந்தமாவே போயிடுச்சு. சோ அதுதான் பெரியாரோட சக்சஸ். தமிழ்நாட்டுல பெரியாரோட சித்தாந்தம் அந்த அளவுக்கு ஒரு வேரூன்றி கிடக்கு. எந்த சித்தாந்தத்தை விடவும் அதுக்கு பெரியாரோ திராவிடர் கழகமோ காரணம் இல்லை. பெரியாரோட சித்தாந்தத்தை தாங்கி வந்த கட்சிகள் தான் அதுக்கப்புறம் இத்தனை வருஷமா ஆட்சியில இருந்திருக்கு. அவங்கதான் இந்த அளவுக்கு திராவிடியன் ஐடியாலஜிய, பெரியாரோட கருத்துக்களை இவ்வளவு நாள் ஒரு உயிர்ப்போட வச்சிருக்கிறதுக்கு முக்கியமான காரணம். ஏன்னா அதிகாரத்துக்கு மட்டும்தான் அந்த வலிமையே இருக்கு. சோ அந்த பேஸ்ல பாத்தீங்கன்னா, நம்ம தாவேகா தலைவர் விஜய் கூட பெரியார கொள்கை தலைவரா ஏத்துக்கிட்டார். அதுக்கான காரணமும் இதுதான். பட் சீமானை பொறுத்த வரைக்கும் ஏன் இந்த அளவுக்கு நேரடியா பெரியார தாக்க தொடங்கி இருக்காரு அப்படின்னு தெரியும். ஏன்னா அவர் அந்த கட்சியை துவங்க முதல் மீட்டிங்லயே அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, பெரியாரை எதிர்ப்பதற்காக நான் கட்சி தொடங்கவில்லை அப்படிங்கிறது. அதுக்கப்புறமும் அவர் பெரியார தன்னோட வழிகாட்டியாவும் ஏத்துக்கிட்டு தந்திருக்காரு. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. தமிழ்நாட்டில் பிஜேபி தலைவர்களை கூட இந்த அளவுக்கு பாராட்டாத குருமூர்த்தி அவர்கள் நேரடியா சீமான பாராட்டாரு. அந்த அளவுக்கு சீமான் பேசியிருக்காரு அப்படிங்கிறது மட்டும் நல்லா தெரியும். பெரியார நீங்க புகழ்ந்து தள்ளணும் அப்படின்னு நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கவே மாட்டேன். ஏன்னா நீங்க தமிழ் தேசியத்தை கையில எடுத்திருக்கீங்க. அது பெரியாரோட முழுசா ஒத்து போகிற ஒரு விஷயமே கிடையாது. பெரியார நீங்க எதிர்த்துக்கிட்டு இங்க அரசியல் பண்ணீங்க அப்படின்னா உங்களால ஆட்சிக்கு வர்றதுக்கான அந்த வாக்கு வங்கிய கண்டிப்பா ஒரு காலமும் பெற முடியாது. அது நாம் தமிழரோட எதிர்காலத்துக்கும் நல்லது. ஆனா இந்த விஷயத்த பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்றேன்னா, அவங்களோட வருத்தம் ரொம்ப நியாயமான ஒரு விஷயம் அப்படின்னு நான் சொல்றேன். எல்லா விஷயங்களையும் பெரியார் தான் முன்னிலைப்படுத்தப்படுகிறார். எங்களோட தமிழரின தலைவர்கள் யாருமே
அவருக்கு பின்னால் மறைஞ்சு போயிடுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க ராஜராஜ சோழனை பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். ராஜராஜ சோழனை விட அவரோட மகன் ராஜேந்திர சோழன் இன்னும் பெரிய நிலப்பரப்பாண்டார். ஆனாலும் வரலாற்றுல ராஜராஜ சோழனுக்கு கிடைக்கிற அந்த மரியாதை ராஜேந்திர சோழனுக்கு கிடைக்கிறது. பட் இந்த விஷயத்துல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெரியார் ஏன் இந்த அளவுக்கு முன்னிலைப்படுத்தப்படுறாரு அப்படின்னா, பெரியார் உருவாக்கிய அந்த திராவிடர் கழகத்தோட வழி வந்தவங்க தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்க பல கட்சிகள், திமுக, அதிமுக, மதிமுக, ஏன் விடுதலை சிறுத்தைகளும் பெரியார ஒரு பேஸா எடுத்திருக்காங்க. ஆனா சீமானோட வருத்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெரியார் போராடிய அதே விஷயங்களுக்காக இங்க பல தலைவர்கள், நம்ம அயோத்திதாசன், ரெட்டமலை சீனிவாசன், வ.உ. சிதம்பரனார், இந்த மாதிரி பல தலைவர்களை அவர் கோட் பண்ணி இவங்கெல்லாம் இந்த அளவுக்கு தமிழ்நாட்டுல ஒரு இடம் பிடிக்கலையே, புகழ் பெறலையே அப்படின்னு நினைக்கிறார். இதை நீங்க மாத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, சோ நீங்க ஆட்சிக்கு வந்து அதையெல்லாம் மாத்த வேண்டியதுதான். அதை விட்டுட்டு பெரியார் முன்னிலைப்படுத்தப்படுகிறாருன்னா, பெரியாரும் இந்த மண்ணுக்கு பல விஷயங்களை செஞ்சிருக்காரு. பெரியார் என்னைக்காவது நான் தான் இந்த தமிழ் மக்களின் தலைவன், நான் தான் இந்த மக்களுக்கு எல்லாம் செஞ்சிருக்கேன்னு சொல்லியிருக்காரா? இல்லையே. சோ பெரியாருங்கிற பிம்பத்துக்கு பின்னாடிதான் இந்த ஆளுங்கட்சிகள் ஒளிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு சீமான் சொல்றாரு. பெரியாரின் பிம்பத்தில் பின்னாடி ஒளிஞ்சுக்கிற அந்த கட்சிகளோட பிம்பத்தை தான் நீங்க உடைக்கணுமே தவிர பெரியாரின் பிம்பத்தை ஏன் உடைக்கணும்னு நினைக்கிறீங்க? அவரோட சித்தாந்தத்தில் வழிவந்த ஆள் தானே நீங்களும். சோ ஃபைனலா பெரியாரை எதிர்த்து இந்த மாதிரி நீங்க விமர்சனம் செஞ்சா பெரியாருக்கு எதிரான ஓட்டுகள் உங்களுக்கு வரும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இல்ல. நீங்க செய்யற எல்லா விஷயங்களும் பெரியாரின் சித்தாந்தத்துக்கு எதிரியான பாரதிய ஜனதாவுக்கு தான் பேசிட்டு. சோ இந்த அண்ணாமலை, தமிழிசை, இவங்கள மாதிரி ஆட்கள்லாம் இதை பேசிட்டாங்க அப்படின்னா இதுல கடந்து ஈஸியா போயிடலாம். ஆனா சமூக நீதி பேசுற நீங்களும் இதை பேசுறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா மக்களுக்கு உங்க மேலதான் சந்தேகம். ஓகே சப்ஸ்கிரைபர்ஸ், இன்னைக்கு அரசியல் களத்துல என்ன விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். இதே மாதிரி நான் எந்தெந்த டாபிக் பேசணும் அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. நான் இப்ப பேசியிருக்கிறதுல உங்களுக்கான ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நான் உங்கள் அசோக், அசோக் டிபேட்ஸ்.